நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மாட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை செம்மறி ஆடு விற்பனை நடைபெறும். வெள்ளி மாலை முதல் சனி மறுநாள் வரை வெள்ளாடு விற்பனை ஆடும். நல்ல அருமையான மயிலம்பாடி. இது 13 கிலோ தரத்துலேருந்து 17 கிலோ வரைக்கும் இருக்குது. 2.5 மாத குட்டி, அதாவது 3 மாதத்துலேருந்து 4 மாத குட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. இது பிரித்து வாங்கணும். அதாவது நாகர்கோயிலேருந்து காப்பர் பார்ட்ஸ்னு சொல்லி ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆடு வாங்குறதுக்கு கறிக்குட்டி வாங்குறதுக்கு வண்டி எடுத்து வந்துட்டாங்க. இவங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஆனால் ஹெல்ப் கேட்டாங்க. நம்மளால் முடிஞ்சதை வட மாவட்டங்களில் நம்ம கேட்டிருந்தோம், கறிக்குட்டி இருந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப தூரம் நாகர்கோயிலேருந்து வந்ததுனால நான் படித்த காலேஜ் 3 பக்கத்துலேயே மேலே துடியலூர்னு ஒரு இடத்துல ஒரு 82 குட்டி வச்சுருந்தாங்க. பக்ரீத்து வழக்கு வச்சுருந்தாங்க. அதில் தேராததை இவங்களுக்கு நம்ம கறிக்குட்டி பேசி விட்டுருந்தோம். அது நல்லபடியாக அவங்களுக்குள்ள டீலிங் ஆச்சு. இதுதான் ஆடு குலத்தோட ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுதான் நம்ம அதுக்கப்புறம் சந்தையை பாருங்கள். இது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது வளர்ப்புக்கு தனித்தனியாக பிரித்து தான் வளர்க்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஆடுகள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது கீதாரிகள் கஷ்டப்பட்டு வளர்த்து அங்கேருந்து வியாபாரம் எடுத்து சந்தையை கொண்டு வருவாங்க. நம்ம போகிற வழியில் நம்ம பார்த்தோம். செவல்பட்டி முருகன், அதுக்கப்புறம் முரம்பு தம்பி அஜித், இவங்க எல்லாம் இது மட்டும் 800 குட்டி வளர்க்காங்க பாருங்கள். தாயோடு சேர்ந்து இது 1.5 மாத குட்டி புல் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1.5 மாதத்தில் தூக்கிடுவாங்க. இவன் தான் முரம்பு. இவன் ஒரு 500 குட்டி வச்சுருக்கான். இதில் இவனே சொந்தமாக ஒரு 150 குட்டி வச்சுருக்கான். நல்ல பையன். இந்த வயசுலேயே ரொம்ப நல்ல ஆடுகளை பார்த்துக்கிறான். இவன்கிட்ட ஒரு 150 குட்டியும் இன்னொரு கீதாடிகள்கிட்ட ஒரு 500 குட்டிகளும். இது இங்கேருந்து அந்த மாதிரி குட்டிகள்லாம் வியாபாரி பிரித்து கொண்டு வர்றாங்க. ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஆனோடனே இங்கே தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஆடுகளை பெரும்பாலும் சப்ஸ்கிரைபருக்கு சந்தையில் வாங்கி கொடுப்போம், வியாபாரிகள்கிட்ட வாங்கி கொடுப்போம், இல்லைனா கீதாரிகள்கிட்ட நேராக வாங்கி கொடுப்போம். கீதாரிகள்கிட்ட நேராக வாங்கி அவ்வளோ சீக்கிரத்தில் அர்ஜென்ட்டு கிடைக்காது. நம்ம புக் பண்ணி 1 மாதம் வெயிட் பண்ணி தான் வாங்க முடியும் அவங்ககிட்ட. ஆனால் அவங்ககிட்ட வாங்கினா ஒரே தரமாக நல்ல பிரீடாக இருக்கும். நமக்கு போட்ட முதலீடுக்கு லாபம் இருக்கும். சந்தை நல்லா சூடாக விறுவிறுப்புன்னு போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஏன்னா நான் அந்த தட்டியை பிடிச்சிட்டு குட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது தட்டி ஆடிச்சு. என்னென்னு பார்த்தா குட்டி அப்படி இலைக்குது. அந்த வெயில் சூடு தாங்க முடியாமல். ஏன்னா நம்ம தண்ணி குடிச்சிப்போம், குட்டி தண்ணி குடிக்காது. அப்போது எப்படின்னா அது எப்படி சூடை வெளியே ஏற்றோன்னு சொன்னால் அது இலைக்கும் போது வாய் வழியாக காற்று வழியாக மூக்கு வழியாக அந்த சூடு வெளியே போகும். எல்லா குட்டியும் ரொம்ப இலைச்சிட்டு வச்சுட்டு தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சந்தை 12 மணிக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வியாபாரி விற்கவும் பார்த்தாங்க. சம்சாரிகளாலேயே நிற்க முடியல. ஒரு 5-10 நிமிஷம் கூட நிற்க முடியல. இது ஒரு 14 கிலோ தரத்தில் இருக்க குட்டிகள் தான். எல்லாம் கொஞ்சம் கொம்பு வந்துருந்துச்சு. எல்லாம் நல்ல தரம் தான். இது பக்ரீதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. பக்ரீதுக்காக கொண்டு வந்தாலும் ரேட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லாமே 550 உயிரடைக்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு 30 கிலோ இடம் இருக்குன்னா அது 17,000 18,000 சொல்கிறாங்க. அதான் இப்போ வந்துருச்சு. அந்த கொம்பு கரெக்டாக தோரணையோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 17,000 18,000 வந்துடும் 30 கிலோ குட்டியோடது. ஆமாம், எட்டயாபுரம் பெரும்பாலும் எட்டயாபுரம் நாடு இந்த மாதிரி வரும். இது நம்ம முருகன் மாமா தலையாரி. இவன் எப்போவுமே நல்ல பில் கொண்டு வாங்க. இது 3 மாத குட்டி 4 மாத குட்டி சேர்ந்து தான் இருக்குது. இந்த குட்டி நல்ல வளர்ப்புக்கு நல்ல ஏற்ற குட்டி தான். இவர் எப்போவுமே நல்ல குட்டி தான் கொண்டு வருவார். பாவம், நான் பார்த்தேன். சூடு அவங்களால தாங்க முடியல. ஒரு 2 லிட்டர் கேன் 3 கேன் எம்டி கேன் தொங்க விட்டுருந்தாங்க. அவங்களும் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. வியாபாரி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இந்த 40-45 டிகிரியில் காலையிலேருந்து நிற்கிறாங்க. நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று நம்ம வெளியே போய்ட்டு குட்டி விட்டு வர முடியாது. இதுவும் பக்ரீதுக்காக வந்தது தான். எல்லாம் ஜோடி 35-36 அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இது நல்ல ப்ரீடு. ஒரு 70-80 குட்டி ஏற்றிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது நல்ல ப்ரீடு தான். பாருங்கள், அடிக்கரிஞ்சி கால்லாம் நல்ல கனத்த கால் தான். குட்டியெல்லாம் 12-13 கிலோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்ச் நல்ல பேட்ச் வந்துச்சு. அப்புறம் தனித்தனியாக செங்குட்டியும் வாங்கிட்டு போனாங்க. தனி ரேட்டு செங்குட்டிக்கும் போது அதுவும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது 26/4/2025 நிலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு குட்டி அதிகமாக வந்தாலும் சம்சாரிகள் வரல. ஏன் சம்சாரிகள் வரலன்னா, வளர்ப்பு குட்டி இப்போ யாருமே எடுக்கிறதில்ல. ஏன்னா எல்லா ஆட்டுக்காரங்க ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களும் எல்லாமே பக்ரீதுக்காக எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ யாருமே வளர்ப்புக்காகவோ பக்ரீதுக்காகவோ யாருமே வாங்க முடியாது. ஏன்னா எல்லாரோடைய ஆட்டு பண்ணைகளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப இனி வரக்கூடிய பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பு குட்டிகள்லாம் அவ்வளோவா மூவிங் இருக்காது. சம்பளாக தான் இருக்கும். யாரும் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாம் நிறைய குட்டிலாம் மிச்சம் இருந்துச்சு. அது இஷ்டத்துக்கு எல்லாம் பேசி அடித்து வாங்கினவங்களும் இருந்தாங்க.
எட்டயபுரம் பொட்டாக இருந்தாலும் சரி, மயிலம்பாடியாக இருந்தாலும் சரி, அந்த விற்பனை அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. எல்லோரும் தலையில் துண்டு போட்டுட்டு தான் இருந்தாங்க. காரணம் என்னென்னா வெயில், பயங்கர வெயில். நேற்று வந்து சம்சாரிகள் நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்தாலும் நிறைய பேர் வாங்காமல் தான் போனாங்க. ஏன்னா கறிக்குட்டி பக்ரீத் குட்டி எதிர்பார்த்தா வந்தாங்க. இதெல்லாம் பக்ரீத்து கொண்டு வந்த குட்டி தான். விலை பயங்கரமான விலை. ஜோடி 50,000 பக்கத்துக்கு மேலே சொன்னாங்க. இது 40-50 கிலோ இருக்கும். ஆமாம், பக்ரீத்துக்கு ஏற்ற குட்டி தான். ஆனால் வந்து இப்போ என்னென்னு தெரியல, பக்ரீத் வந்து அந்த அளவுக்கு இன்னும் வெளியே கொண்டு வரல. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வரக்கூடிய வாரங்களில் பக்ரீத் குட்டிகளை இறக்குவாங்க. ஏன்னா எல்லாம் அந்த வெங்காயம் பருப்பு பதுக்கி வச்சு டக்குன்னு கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரி குட்டிகளையும் பதுக்கி வச்சு அந்த ரேட் வரும்போது 550 பேருக்கு நம்ம புக்கிங் போட்டோம். கொண்டு வந்து பிடிச்ச குட்டியில் நம்ம அட்வர்டைஸ் எதுவும் கொடுக்கல. பாதிக்கு மேலே புக் ஆயிடுச்சு. நம்ம வரக்கூடிய அடுத்த இந்த 1ஆம் தேதியிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு 50% ஆர்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம பழைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போது குட்டியை வந்து இந்த வரக்கூடிய ஒரு 2-3 வாரத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்ரீத்தை பொறுத்தளவுக்கு நல்ல கொம்பு தோரணையான நல்ல திடமான குட்டிகள், ஒருத்தர் 100 குட்டிகள்னால் அதில் 50 குட்டி திடமாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டு டவுன் ஆகும். குட்டிகளுடைய திடமான குட்டி, தரமான குட்டிகள் முடியும் போது அந்த தரமான குட்டிகள் எண்ணிக்கை கம்மியாகும்போது அது ரேட்டும் கம்மியாகும். அதாவது இப்போ 550 வரைக்கும் இன்றைக்கி கூட நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுத்துட்டோம். டோக்கன் போட்டு பக்ரீத்துக்கு முன்னாடி எடை போட்டு கொடுத்துருவோம். நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போது 550 இருக்குது, 600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 600 போயிடுச்சுன்னா திடீர்னு சடனாக வந்து திடீர்னு விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் அதுதான். ஒரு பண்ணையில் தோரணையான குட்டி 100 குட்டி இருக்குன்னா அதில் 100 குட்டியில் வந்து தோரணையான குட்டி ஒரு 40-30 குட்டி தான் இருக்கும். அப்போ தோரணையான குட்டி முடிஞ்சோடனே அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி முடியும் அந்த டிமாண்ட் கம்மியாகி ரேட்டு குறையிறதுக்கு கம்மியாக இருக்குது. அப்புறம் எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது அதை சார்ந்து அந்த உயிர் எடையுடைய விலைகளும் கூடும் குறையும். எப்போவுமே பக்ரீத் அப்படி தான். இந்த வரக்கூடிய 15 நாளில் விற்கிறவங்க ஒரு நாள் ரேட் போட்டு விற்றுருவாங்க. கடைசி ஒரு 10-15 நாள் கொஞ்சம் லேட் பண்ணுறவங்களுக்கு அந்த 600 ரூபா 550 ரூபாங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், நாமளும் எட்டயபுரம் சந்தை ரெகுலராக போயிட்டு தான் இருக்கோம். எல்லோரும் குட்டிகள் கொண்டு வரது எல்லாமே 13 கிலோ சராசரி உயிர் எடை தான். அப்படி இல்லைன்னா 13 கிலோ 17 கிலோ சேர்த்து கொண்டு வருவாங்க. அது ஒரு 1000 ரூபா கூட சொல்லுவாங்க. நம்ம பெரும்பாலும் குட்டி வாங்குறது 3 விதமாக வாங்குவோம். நான் வியாபாரிகிட்ட வாங்குவேன், சந்தையில் வாங்குவேன், கீதாடிகள்கிட்ட வாங்குவேன். அப்படியே இல்லைன்னா சப்ஸ்கிரைபர்கிட்ட வாங்குவேன். இந்த குட்டி நல்ல ஒரு 55 கிலோ இருக்கும். 30,000 ரூபாய்க்கு மேலே ரேட்டு சொன்னாங்க. இதை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இதை வாங்கிட்டு போய் பக்ரீத்துக்கு ஒரு 24-25 வாங்கிட்டு நீங்கள் ஒரு 30,000 கூட மாற்றி விட்டலாம். ஆமாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி குட்டியை நல்லா விரும்புவாங்க. இது வந்து பக்ரீத்துக்கு ஏற்ற தோரணையான குட்டி. 4 பல்லு போட்டது இளங்குட்டி தான். இல்லை 6 பல்லு போட்டுச்சு. ஏன்னா நம்ம பிடிச்சி காட்ட சொன்னோம், அவங்க காட்டினாங்க. 6 பல்லு போட்டுருந்துச்சு. ஆனால் பார்க்க வந்து இளங்குட்டி மாதிரி தான் இருக்குது. குட்டி நல்ல தலை செட்டு, நல்ல கால் வளம், நீல வளம் நல்லா இருக்குது. இது வந்து பக்ரீத்தோடைய சூடு. நம்மளை மாதிரி யூடியூப் வச்சவங்க, மார்க்கெட்டிங் பழைய கஸ்டமர் இருக்கவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்ரீத்தோடைய விற்பனை வரக்கூடிய சில வாரங்களில் நான் ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் புக்கிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜோடி 32,000 சொன்னாங்க. இது வந்து சராசரியாக 15 கிலோ கறி இருக்கும், 30 கிலோ 28 கிலோ உயிரிழை இருக்கும். நம்ம அந்த ஹோட்டலுக்கு நம்மளுடைய அந்த தெரிஞ்ச ஒரு நாகர்குளந்தவங்களுக்கு கேட்டோம். 19,000 20,000 வரைக்கும் கேட்டு பேசி பார்த்தோம், தரமாட்டேனாங்க. இது ஆந்திராவிலேருந்து வந்த குட்டிகள். இந்த குட்டிகள் யாரும் கறி அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தெளிவான விஷயங்கள், இந்த கீதாடிகளுடைய நம்ம அப்படி அவங்கள்ட்ட எப்படி குட்டி வாங்குறோங்கிறத அடுத்த வீடியோ தெளிவாக போடுவோம். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் தேவை இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற தகவல்கள் நீங்கள் ஆடு வளர்க்குறவங்க இருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.